இப்போ அடுத்தது பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்ம மற்றதெல்லாம் கொடுத்துட்டு இயர்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இயர்ஸ் என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? இன் வாட் டைம் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹800 at 20% per annum will amount to ₹1152 if compounded annually. In what time? Time na number of years எவ்வளோ நம்ம கொடுக்கல. நமக்கு compound interest on rupees principal எவ்வளவா 800. Rate of interest 20% per annum will amount to na amount எவ்வளவுனா 1152. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுக்கு ரொம்ப ஈஸி, டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இது பிரின்சிபல், இது அமௌண்ட்னா என்ன இருக்கும்? அதில் பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் ஒரு வருஷத்துக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 800 நம்மளோட பிரின்சிபல், அமௌண்ட் வந்து 1152. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணணும்? இந்த பிரின்சிபல் ப்ளஸ் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டோம்னா பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? பிரின்சிபல் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு வரும். ஸோ மைனஸ் பண்ணோமா 800லேருந்து 1100னா 300, இது ஒரு 52, அப்போ எவ்வளோ? 352. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு? 352ங்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ ஒரு பேங்க்கில் போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க, ₹800 வாங்கினீங்கன்னா 20% இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 20% ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு கேல்குலேட் பண்ணுவோமா? அப்போ 800க்கு 20%னா எவ்வளவு? 160. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து நமக்கு 160 தான் வருது. ஃபஸ்ட் இயர் 160 வருது. இங்கே நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 352. அப்போ ஃபஸ்ட் இயர் 160 தான் வருது. அப்போ ஃபஸ்ட் இயர் மட்டும் கிடையாது, அடுத்த இயர் இருக்குது. ஏன்னா 352 பே பண்ணுறோம், இது 160 தான் வந்திருக்கு. அப்போ செகண்ட் இயர் வரும்போது மேலே எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்கும். இங்கே 160னா செகண்ட் இயரும் அதே மாதிரி 160 வரும். வந்துருச்சா? இப்போ எவ்வளோ வந்துருச்சு? 320 வந்துருச்சு. இதுக்கு பக்கத்தில் வந்துருச்சுல, 352க்கு பக்கத்தில் வந்துச்சுல. அப்போ கண்டிப்பாக 2 இயர்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் டவுட் இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டு செக் பண்ணிடுங்க. 160க்கு 20% எவ்வளவு? 32. ஏன்னா 10%னா 16, 20% அதை டபுள் பண்ணணும் 32. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 352 வந்துருச்சா? அப்போ எவ்வளோ வருஷத்தில் இந்த ஆன்சர் வருது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். நம்ம மேலே வேல்யூ கண்டுபிடிச்சதுமே நமக்கு ஐடியா வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக 3 இயர்ஸாக இருக்கா. 3 இயர்ஸ்னு வரும்போது இன்னொரு 160 வரும். இன்னொரு 160 வரும்போது 352வையும் தாண்டிட்டு போயிடும். அப்போ கண்டிப்பாக செகண்ட் இயர் கண்டுபிடிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இதுவாக தான் நமக்கு ஆன்சர் இருக்குங்கிற ஐடியா வந்துடும். பட் இருந்தாலும் டவுட் இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஆன்சர் வந்துடும். அப்போ எவ்வளோ வருது? 352. அப்போ 352 ஆன்சர் வருது. நம்ம கரெக்டாக இங்கே 352 இந்த 2 இயர்ஸில் வந்துருச்சா? அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2 இயர்ஸ். அவ்வளோதான்.